எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைனை மட்டும் சொல்றேன், எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த படத்தோட ஹீரோ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாததுன்னு ஹீரோ மத்தவங்களுடைய கண்ணை உத்து பார்த்தாருன்னா அப்படியே ஹீரோ அந்த பர்சனோட உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிருவாரு. அந்த பர்சன் ஹீரோட உடம்புக்கு வந்துருவாங்க. இப்படியே ஹீரோவால யாரோட உடம்புக்குள்ளேயும் கூடு விட்டு கூடு பாய முடியுது. சோ இதனால ஹீரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு வெளியே வராருன்றதுதான் இந்த படத்தோடைய முழு கதையே. அதோட கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், சும்மா வேற லெவல். அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, தி ஹூ ஆஃப் யூன்ற ஒரு அமெரிக்கன் மைண்ட் ப்ளோயிங் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதை ஆரம்பிக்கிறதே ஒரு ஆடிஷன்ல தான். தாடியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஆக்டிங்காக ஆடிஷனை அட்டன் பண்றாரு. இவரோட பேர் தான் ஹாரி. ஸோ ஹாரியும் கையில சீன் பேப்பர் வச்சுக்கிட்டு அந்த டைலாக சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த ரோல் நான் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவேன் சார். தாடியை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துருவேன், தாடியை இன்னும் வளர்க்கணும்னாலும் வளர்ப்பேன். அதோட இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஷோலையும் நான் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன், அப்போ நீங்க என்ன செலக்ட் பண்ணல, ஆனா கண்டிப்பா இப்ப செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆடிஷன் எடுக்கிறவங்களும் சார் ஃபர்ஸ்ட் டைலாக பேசுங்க, ஓகேனா நாங்க எடுப்போம் சரின்னு ஹாரியும் டைலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன அவரை செலக்ட் பண்ணவே இல்ல. செலக்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, ரொம்ப நெக்கலா பேசுறாங்க. சீன் பேப்பர்லாம் கீழே தூக்கி போட்டு ஹாரி அவரோட வீட்டுக்கு வராரு. ஃப்ரிட்ஜை திறந்து ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன்ல இருக்கும் பொழுது ஹாரியோட ஒய்ஃப் அங்க வராங்க. ஹாரி ஆடிஷன் எப்படி போச்சு? நிக்காம போச்சு, இதுக்கப்புறம் என்ன சுத்தமா அவங்க செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஹாரி நீ போன அந்த ஆடிஷனோட ஷோ எவ்வளவு பெருசுன்னு தெரியும்ல. அதெல்லாம் சும்மா பெரிய ஷோவா இருக்கலாம், ஆனா அந்த ஷோ ஒரு குப்பை ஷோ, மக்கள் யாரும் விரும்பவே மாட்டாங்க. நல்ல வேலை நான் செலக்ட் ஆகல. இப்படியே நீ ஒவ்வொரு ஆடிஷனுக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் நீ ஒரு ஆக்டரா ஆகவே முடியாது அப்படின்னு ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா வீட்டுல இருந்த கரண்ட் கட் ஆகுது. ஹாரியோட ஒய்ஃப் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த வீட்டுக்காரன் வாடகை மட்டும் கரெக்டா வாங்குறான், கரண்ட் பாரு கட் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றது கரண்ட் இல்லாம அப்படின்னு நேரா அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ண போறாங்க. உடனே ஹாரியும் கரண்ட் கட் ஆனதுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் கரண்ட் பில்ல கட்டவே இல்ல, அதான் பீஸ் புடிங்கிட்டாங்க. ஹாரியோட ஒய்ஃப் அந்த ஹவுஸ் ஓனருக்கு காலே பண்ணிட்டாங்க. போன்ல அவரும் சொல்லுங்க மேம், என்ன ஏதோ கோவமா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல சார் ஒன்னும் இல்ல சார் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு, ஹாரி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, கரண்ட் பில் கூட உன்னால கட்ட முடியாதா? உனக்கே தெரியாதா, எனக்கு வேலையும் இல்ல, என்ன ஆடிஷன்ல யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க, எதுவுமே என்னால பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ண? இங்க பாரு, இப்ப இருக்கிறது நீயும் நானும் மட்டும் தான். இந்த நிலைமையே உன்னால சமாளிக்க முடியலனா நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா அவ்வளவுதான், நானும் குழந்தையும் ரோட்ல நிக்க வேண்டியதுதான். சோ ஹாரியும் அவரோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. இங்க பாரு நிலமெல்லாம் மாறும், கண்டிப்பா நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹாரியோட ஒய்ஃப் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசு, ஒரு கரண்ட் பில்லு கூட கட்ட துப்பு இல்ல, உன்னெல்லாம் ஏன் தான் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல இங்க நம்ம ஹாரி உடைஞ்சு போறாரு. நேரா ரூம்ல போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. சோ பணம் இருந்தாதான் கட்டின பொண்டாட்டி கூட நம்மள மதிப்பா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரூம்லயே ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல நான் பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வெளியே. சோ கையில அந்த துணிப்பையை எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்துகிட்டே வராரு. ஒரு பில்டிங் முன்னாடி நின்னு என்னால முடியும்னு சொல்லி அந்த பில்டிங் குள்ள போறாரு. என்ன பில்டிங்னு பார்த்தா அது ஒரு பேங்க். நல்ல பிஸியான டைம் வேற, உள்ள நிறைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அவரே ஒரு துணிப்பையில ஏதோ ஒன்று கொண்டு வந்தார்ல, அது கன்னு தான். சோ ஹாரியும் அந்த பேங்க்ல இருக்கிற கேஷியரா பாக்குறாரு. அது ஒரு லேடி. அவங்க தான் பணத்தெல்லாம் எடுத்து கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. சோ அந்த லேடியை தான் நம்ம மிரட்டணும். ஏதாவது போலீஸ் இருக்காங்களான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வயசான போலீஸ் இருக்காரு. சோ ஹாரியும் மெதுவா அந்த கேஷியர் கிட்ட போறாரு. டக்குன்னு கன் எடுத்து காட்டி ஒழுங்கு மரியாதையா இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அந்த கேஷியர் லேடி பயந்து போறாங்க. காசை எடுத்து கொடுக்குறியா இல்ல போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு ஹாரி மிரட்ட, அந்த கேஷியர் லேடியும் காசை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு காசை எடுக்கிற கேப்லயே எமர்ஜென்சி பட்டனை அழுத்திடுறாங்க. சோ அதனால போலீஸ்க்கு தகவல் போயிடும். அவரும் காசை எடுத்து கொடுக்கற மாதிரியே அந்த கேஷியர் லேடி சீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேங்க்குள்ள இருக்கிற அந்த வயசான போலீஸ் அவருக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அப்படியே கேஷியர் லேடியை திரும்பி பார்த்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது டக்குன்னு நம்ம ஹாரி திரும்பி ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கீழே முட்டி போடுங்க இல்லைன்னா சுற்றுவேன்னு மிரட்ட, சோ அங்க இருந்த எல்லா கஸ்டமர்ஸும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களெல்லாம் மிரட்டிட்டு ஹாரி திரும்பவும் அந்த கேஷியருடைய கண்ணை பார்த்து ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு அப்படின்னு டைரக்டா ஐ கான்டாக்ட் பண்றாரா. சடனா என்ன ஆகுதுன்னா நம்ம
ஹாரி அவரோட உடம்புல இருந்து அப்படியே அந்த கேஷியர் லேடியோட உடம்புக்குள்ள போயிடுறாரு. கேஷியர் லேடி நம்ம ஹாரியோட உடம்புக்கு வந்துடுறாங்க. சோ ஹாரி இப்ப அந்த கேஷியர் லேடியா இருக்காரு. அவர்கிட்ட தான் பணம் இருக்கு. அவரால நடக்கிற எதுவும் நம்பவே முடியல. நம்ம எப்படி இந்த லேடியோட உடம்புக்குள்ள வந்தோம் அப்படின்னு புரியாம அப்படியே ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சைடு ஹாரியோட உடம்புல இருக்கிற அந்த கேஷியர் லேடி, நான் இந்த பேங்க திருட வரல அப்படின்னு கண்ணை கீழே போடுறாங்க. அது உடஞ்சி போகுது. அங்க இருக்கிறது தான் இது நான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி இருந்து நல்ல வேலையா அந்த வயசான தாத்தா போலீஸ் இருக்காருல, அவரு முட்டி மோதி ஹாரியோட உடம்புல இருக்கிற அந்த லேடிய பிடிச்சிடுறாங்க. எங்க நம்ம ஹாரி அந்த கேஷியர் லேடியோட உடம்புக்குள்ள இருக்காரு. சோ யாருக்கும் டவுட் வராம பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல பேங்க்குள்ள நிறைய போலீஸும் ஒரு பெரிய டிடெக்டிவும் வராரு. கொள்ளையடிக்க வந்தவன் இவன் ஒரு ஆள் தானா இல்ல கூட்டாளி வேற யாராவது இருக்கானா, ஏதாவது ஒரு ஆபீசர் பேக் டோரை போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இந்த டிடெக்டிவ் ஒரு ஆபீசரை அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹாரியோட உடம்புல இருக்கிற அந்த லேடி அன்கான்சியஸ் நிலைமையில மயக்கத்துல இருக்காங்க. டிடெக்டிவும் அவனை நம்ம விசாரிக்கணும், சீக்கிரமா எழுப்புங்கன்னு சொல்லி எழுப்ப ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல கேஷியர் லேடியோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹாரி பணப்பைய எடுத்துக்கிட்டு நைஸா எஸ்கேப் ஆகி போகலான்னு பேக் டோர் கிட்ட போறாங்க. அங்க ஒரு லேடி ஹாரிய பிடிச்சி, ஏய் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, திருடன் கிட்டத்தட்ட உன்னை சுற்றுவானோன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ தப்பிச்சல. ஹாரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ இப்ப நம்ம இருக்கிற இந்த லேடியோட பேரு கூட என்னன்னு தெரியாது. பரவாயில்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, அதான் நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீ பேக் டோர் வழியா போற? அதோட கையில என்ன பேக்னு பார்த்தா பணப்பையே. பேங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, அதையே சாக்கா வச்சு பணத்தை எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு அந்த லேடி நம்ம ஹாரிய பிடிச்சிட்டு விடவே இல்ல. அந்த பக்கமா ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றாரு செக் பண்றதுக்கு. அவரு என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, சார் இவன் இங்க கேஷியரா ஒர்க் பண்றா, பேங்க ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்திருக்கான், அந்த சாக்கை யூஸ் பண்ணி இப்ப பணத்தை ஆட்டி போட்டு போறா சார் அப்படின்னு சொல்ல, ஓ இந்த வேலை எல்லாம் பாக்குறியா, பணத்தை ஒழுங்கா கொடு அப்படின்னு அந்த ஆபீசர் பணத்தை வாங்கிக்கிறாரு. ஹாரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த லேடிய சம திட்டு ஆபீசர் இங்க பாருங்கன்னு அந்த போலீஸ் ஆபீசரோட கண்ணை டைரக்டா ஒரு கான்டாக்ட் பண்றாரு. இப்போ ஹாரி அந்த கேஷியர் லேடியோட உடம்புல இருந்து அப்படியே போலீஸோட உடம்புக்கு வந்துடுறாரு. சோ ஹாரிக்கும் புரிய வருது, நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களோட உடம்புக்கு நம்மளால கூடு விட்டு கூடு பாய முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப பணப்பை இவர்கிட்ட தானே இருக்கு. சோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. சோ ஹாரி போலீஸ் ஆபீசரோட உடம்புக்குள்ள வந்துட்டாரு. சோ போலீஸ் ஆபீசர் வந்து அந்த கேஷியர் லேடி உடம்புக்குள்ள போவாங்கன்னு பார்த்தா கேஷியர் லேடி இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. பக்கத்துல அந்த லேடி, ஏண்டி நீ இந்த அளவுக்கு பணத்தை திருட வந்துட்டல, என்னது நான் பணத்தை திருடனா, என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இங்க வந்தா எனக்கு புரியல அப்படின்னு அந்த கேஷியர் லேடிக்கு எதுவும் தெரியல. சோ போலீஸ் ஆபீசர் உடம்புக்குள்ள இருக்கிற ஹாரி பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. வாக்கி டாக்கில டிடெக்டிவ் பேசுறாரு, யோ பேக் டோரை செக் பண்ணி பாத்தியே என்னையா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹாரி எதுவும் ரிப்ளை பண்ணாம போய்கிட்டே இருக்காரு. சோ டிடெக்டிவும் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட எல்லாம் கத்துறாரு, எங்க போனா அந்த ஆபீசர், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் இப்ப ஹாரியோட உடம்புக்குள்ள வந்திருக்காரு. மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து, டிடெக்டிவ் சார் நான் எங்க இருக்கேன், என்னதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட யூனிஃபார்ம் எங்கன்னு புரியாம கேக்குறாரு. இத பாக்குற டிடெக்டிவும் இங்க என்னடா நடக்குதுன்னு அப்படியே குழம்பி போறாரு. இந்த நேரத்துல ஹாரி அப்படியே ஒரு பார்க் சைடு போகும் பொழுது அங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் போதை பொருளை யூஸ் பண்றாங்க. போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அது உண்மையான போலீஸ் கிடையாதுல, உள்ள இருக்கிறது ஹாரி தானே. பசங்களா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்களுக்கு எல்லாம் புரியல, என்னடா போலீஸே அடிக்க சொல்றாரு போதை பொருள் அப்படின்னு. அப்புறம் ஹாரி நேரா ஒரு டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஆனா ஹாரியோட ஒய்ஃப் அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. திரும்ப போன் வரதுனால அவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. ஹாரியும் பேசுறாரு, ஏய் நான் தான் ஹாரி, டெலிபோன் பூத்துல இருந்து கால் பண்றேன். எது ஹாரியா, குரல் ஹாரி மாதிரி தெரியலையே, இங்க பாரு நான் சொன்னா உனக்கு புரியாது, பட் நான் உண்மையிலேயே ஹாரி தான், இங்க பாருங்க பிராங்க் பண்றதா இருந்தா வேற யாரையாவது பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. ஹாரியும் திரும்ப கால் பண்றாரு. ஆனா அவங்க அட்டென்ட் பண்ற மாதிரியே இல்ல. சோ ஹாரிக்கும் வர வழி இல்ல, நேர்ல தான் போயிட்டு அவரோட ஒய்ஃபை பார்க்கணும். இந்த நேரத்துல ஹாரியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசரை கஸ்டடியில எடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு டிடெக்டிவ். பக்கத்துல இருக்கிற ஆபீசர் கிட்ட, இவன் பேரு ஹாரி தான், ஆனா நான் ஹாரி கிடையாது, நம்ம கூட வேலை பார்க்குற போலீஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னன்னு புரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பக்கத்துல இருந்த ஆபீசரும், டிடெக்டிவ் சார் இந்த ஹாரின்றவன் ஒரு ஆக்டர், நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்கான், சில டிவி ஷோலையும் நடிச்சிருக்கான், ஸோ நடிக்கிறதுக்கு இவனுக்கு சொல்லியா தரணும், நம்ம ஆபீசர் மாதிரியே நடிக்கிறான். அப்புறம் டிடெக்டிவும், சரி பணம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம போலீஸ் ஆபீசர் தான் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கான், கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த ஹாரின்றவனும் அந்த போலீஸ் ஆபீசரும் கூட்டு கலவானிங்க தான், பணத்தை அவன் எடுத்துட்டு போயிட்டான், இப்ப இவன் போலீஸ் ஆபீசர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், ஸோ சீக்கிரமா அந்த போலீஸ் ஆபீசரை கண்டுபிடிங்க அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. எங்க நம்ம ஹாரியும் ஒரு பாத்ரூம்ல போயிட்டு அவரோட கண்ணாடியை பார்த்துக்கிட்டு, ஏய் நான் தான் உன்னோட புருஷன் ஹாரி, இந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசுறதுன்னு ரிஹர்சல் பண்றாரு. சடனா என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ் ஆபீசர் மாதிரியே கையில கன்னை வச்சுக்கிட்டு, ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே போடு, நான் போலீஸ்டா அப்படின்ற மாதிரி ஆடிஷன்ல பேசுறதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. ஹாரியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர், சார் டிடெக்டிவ் சார் என்ன தெரியலையா, நான் தான் உங்க போலீஸ் ஆபீசர், டேய் சும்மா உருட்டிக்கிட்டு அலையாம ஒழுங்கு மரியாதையா உண்மையை பேச ஆரம்பி அப்படின்னு ரெக்கார்டர் ஆன் பண்றாரு டிடெக்டிவ். சார் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் போலீஸ்காரன் தான், என்னோட ஒய்ஃப் புள்ளைங்க எல்லார் பேருமே எனக்கு தெரியும், போன
கிறிஸ்மஸ் கூட நீங்க தானே சார் என்ன வீட்டுல டிராப் பண்ணீங்க, மறந்துட்டீங்களா? டே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணா அழகா எடுக்கலாம்டா, நீ ஆக்டர்னு எனக்கு தெரியும், செமையா ஆக்டிங் போடுறிய. ஐயோ சார் நான் போலீஸ் தான் சார், எப்படி இவனோட உடம்புக்குள்ள வந்தேன்னு தெரியல. அந்த லேடி பணத்தை எடுத்துட்டு போனாலா, அந்த லேடி என் முகத்தை பார்த்தா அப்ப அவ கண்ணுல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. சடனா நான் அங்க இருந்து காணாம போயிட்டேன், இவனோட உடம்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி அந்த உடம்புல இருந்து இந்த உடம்புக்கு வந்துட்டியா, நிறைய சைஃபை மூவிலாம் பாப்ப போலயே அப்படின்னு டிடெக்டிவ் இந்த போலீஸ்காரர் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாரா. அப்பதான் அந்த போலீஸும், சார் இவனை இந்த ஹாரியோட உடம்புக்குள்ள இருக்கிறதுனால மேபி நீங்க என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா இந்த ஹாரிக்கே தெரியாத விஷயத்த நான் சொன்னா டிடெக்டிவ் சார் உங்களோட சீக்ரெட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவ்க்கும் லைட்டா புரிய ஆரம்பிக்குது. ரெக்கார்டர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிடுறாரு டிடெக்டிவ். இந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹாரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு காஃபி சாப்பிடலான்னு ஆர்டர் பண்றாரு. அப்ப பில்டிங் போடுறவரு, என்ன சார் நீங்க முன்னாடி வந்துட்டீங்க போல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்ல ஹாரியும் திரும்பி பார்த்தா நிறைய போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க நம்மளதான் தேடுறாங்க போலயே, என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு கையில வர பணம் வச்சிருக்காரு. வந்துகிட்டு இருக்கிற போலீஸும், டேய் அவன் அங்க இருக்கான் பாரு அப்படின்னு அவங்களும் ரெஸ்டாரண்ட்குள்ள தான் வர ட்ரை பண்றாங்களே. உடனே ஹாரி அவர்கிட்ட இருந்த அந்த பணப்பைய பில் போடுறாருல அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு அந்த பில் போடுறவரோட சட்டைய பிடிச்சி கண்ணுக்கு நேரா பாக்குறாரு. அப்படியே அந்த பில் போடுறவருடைய உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பஞ்சிடுறாரு. அதனால ஹாரியோடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் இப்ப அவரோட சொந்த உடம்புக்கே வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹாரி தான் பில் போடுற அந்த பையன். வேகமா அங்க இருந்து பணப்பைய எடுத்துக்கிட்டு ஓட ட்ரை பண்றாரு. பின்னாடியே போலீஸும் திரட்டிட்டு வராங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இவர் வேகமா ஓட ட்ரை பண்றாரு. முடியல, தேவையில்லாம மொக்க பையன் உடம்புக்குள்ள வந்துட்டோம் போலயே, இவனால வேகமா கூட ஓட முடியல அப்படின்னு தேடிக்கிட்டே வராரு. வேற யார் உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாயலான்னு பார்த்தா ஆயா வராங்க, வயசான ஆளு வராங்க, அங்கிள் வராங்க. சோ அப்பதான் ஒருத்தர் ஜாகிங் போய்கிட்டு இருக்காரு. ஆஹா ஆளு நல்லா ஃபிட்டா இருக்கானே, இவன் உடம்புக்குள்ள போகலான்னு அப்படியே அந்த ஆளை நிப்பாட்டி, யோ உனக்கு என்ன வேணும், நீதான் வேணும் அப்படின்னு கண்ணை முறைச்சி பாக்குறாரு. அவ்வளவுதான், இப்ப ஜாகிங் போறவரா நம்ம ஹாரி மாறிடுறாரு. சோ பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்க போலீஸ்லாம் வந்து இந்த பில் போடுற பையனை பிடிக்கிறாங்க. அந்த பையன் இப்ப நார்மல் ஆயிட்டான். ஆனா என்ன நடந்த எதுவும் தெரியல, நான் எப்படி இங்க வந்துன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். போலீஸும் பணப்பை இருக்கான்னு பார்த்தா இல்ல, பார்த்தா தூரத்துல பணப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஜாகிங் போறவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. சோ ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குதுன்னு போலீஸும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹாரியும் அவர்கிட்ட இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணி வேற ஒருத்தருடைய உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் அந்த கேஷியர் லேடி இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு பேங்கோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு, பாத்தீங்களா இவன் கண்ணை காட்டி உங்களை மிரட்டுறான், போலீஸும் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க, அப்புறம் எதுக்காக நீங்க பணத்தை எடுத்துட்டு ஓடணும்? சார் இந்த வீடியோல வர எதுவுமே எனக்கு சுத்தமா ஞாபகத்திலேயே இல்ல, நான் பணத்தை எடுத்துட்டு ஓடலாம் இல்ல சார், அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தவன் என் கண்ணோட கண் பார்த்தான், அப்படியே என்ன ஹிப்னோடைஸ் பண்ணிட்டான், சடனா நான் அவனோட உடம்புக்குள்ள வந்த மாதிரி வித்தியாசமா எனக்கு தோண ஆரம்பிச்சது. சோ டிடெக்டிவ்க்கும் ஒரு சந்தேகம் வருது. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து, சார் அந்த ஹாரி இப்ப வேற ஒருத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் போய் பாக்குறாரு. ஏ ஹாரி உனக்கு என்னடா பிரச்சனை? எது ஹாரியா? சார் என்னோட பேரு ஹாரிலாம் கிடையாது, என் பேரு ஜானு. ஏண்டா இவ்வளவு நேரம் நீ எங்க கூட ஒர்க் பண்ற போலீஸ் ஆபீசர்னு சொன்ன, இப்ப நான் ஏதோ ஜானுன்னு சொல்ற, எது நான் சொன்னா? சார் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, அதோட அந்த கண்ணாடியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் என்னோடதா? சார் அது நான் கிடையாது சார், இது வேற யாரோ, நான் வேற ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்கேன். கடுப்பான டிடெக்டிவும், சரி நீ யாரு அதையாவது சொல்லி தொலைய. சார் என்னோட பேரு ஜானு, ரோட்ல ஜாலியா ஜாக்கிங் போய்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு பார்த்தா இந்த உடம்புக்குள்ள வந்துட்டேன், எப்படின்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. சோ டிடெக்டிவுக்கும் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தோணுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹாரியும் ஜாக்கிங் போய்கிட்டு இருந்த ஜான்ன்றவருடைய உடம்புக்குள்ள இருக்காரு. பணப்பைய எடுத்துக்கிட்டு அப்படியே அவரு நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஏய் நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட், இப்ப வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டே போறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட அவரு பேசணும்ல. அப்படியே புலம்பிக்கிட்டே ரோட்ல நடந்து வரும்போது தான் ஒரு சைக்கிக் ஷாப்பை பாக்குறாரு. அதாவது ஜோசியக்காரங்க, நீங்க உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேனர் போட்டிருக்காங்க. இவரும் அந்த சைக்கிக் ஷாப் வாசல்ல நிக்கிறாரு. அந்த வழியா போறவங்க, சார் உள்ளலாம் போவாதீங்க, இவனுங்கெல்லாம் ஃப்ராடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சோ ஹாரியும் உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ்கார் வருது. பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக அந்த சைக்கிக் ஷாப் குள்ள போறாரு. உள்ள பார்த்தா அந்த ஜோசியக்காரன் வரான். நீ கிடையாது, நீ வேற யாரோ, உண்மையிலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா என்கிட்ட வா. சோ நம்ம ஹாரியும் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இவர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஜோசியக்காரன் போலயே அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க சொல்றது உண்மைதான், நானே கிடையாது, அது எனக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது, உட்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க. நீ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்னைக்கு காலையில தான் பேங்கை கொள்ளையடிச்சேன். சோ எதுக்காக நீ அந்த வேலையை செய்யணும்? ஏன்னா நாங்க வாழ்ற வீட்டுடைய கரண்ட் பில்ல கூட என்னால கட்ட முடியல, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு என்னோட ஒய்ஃபே சொல்லிட்டா. சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்துக்காக பேங்கையே கொள்ளையடிக்க போயிட்டேன். ஆனா இங்க இருக்கிற நீ கிடையாது, கரெக்டா? நீ வேற எங்கேயோ இருக்க அப்படின்னு ஜோசியக்காரர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹாரி அப்படியே மேல பாக்குறாரு. பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல மேல ஒரு விண்டோல ப்ளூ கலர்ல ஒரு டால் இருக்கிறத இவர் பாக்குறாரு. தம்பி என்ன அந்தரத்தை பாத்துக்கிட்டு இருக்க? நான் சொல்ற ஜோசியம் கரெக்ட் தானே? நீங்க சொல்றது உண்மைதான், இந்த உடம்பு என்னோடது கிடையாது, என்னோட உண்மையான உடம்பு வேற எங்கேயோ இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா உனக்கு அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் கேட்கிறாரு. ஆமா நானும் தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹாரி குனிஞ்சு பேசுறாரு. அந்த ஜோசியக்காரரும்
ஜோசியக்காரரும் எதுக்காக நீ என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேற, ஏன்னா நான் உங்க கண்ணை பார்த்தனா உங்க உடம்புக்குள்ள நான் வந்துருவேன், நீங்க என்னோட உண்மையான உடம்புக்கு போயிடுவீங்க. எங்க பாரு தம்பி, இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை எல்லாமே உன்னை விட நான் பெரிய மாஸ்டர், புரியுதா? அதனால தைரியமா நீ என் கண்ணை பார்த்தே பேசலாம் அப்படின்னு அவரு சொல்ல ஹாரியும் அந்த ஜோசியக்காரோடைய முகத்தை பார்த்து பேசுறாரு. சடனா நம்ம டிடெக்டிவ் உடைய கஸ்டடியில இருக்கிற ஹாரியோடைய உடம்புக்கு ஜோசியக்காரர் வந்துடுறாரு. டிடெக்டிவ்க்கும் இவன் ஆள் மாறிட்டான் அப்படின்னு புரிய வருது. யோ யோ யோ, இவ்வளவு நேரம் ஜான்னு ஒருத்தனா தானே இருந்த, இப்ப நீ யாரு? நான் ஒரு ஜோசியக்காரன். அதோட அவன் பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இது எல்லாமே உண்மைதானா? எது உண்மைதான்? ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்க, யார் நீ, அட்ரஸ் சொல்லு. சடனா ஜோசியக்காரரு ஹாரியோட உடம்ப விட்டு போயிடுறாரு. அந்த ஜான்ன்ற ஜாக்கிங் பண்ணார்ல, அவர் திரும்பவும் ஹாரியோட உடம்புக்கே வந்துடுறாரு. ஐயோ சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் என்னோட சொந்த உடம்புக்கு நான் போயிட்டு வந்தேன், எல்லாமே நார்மலா இருக்குன்னு நினைச்சேன், திரும்பவும் இதே உடம்புக்கு வந்துட்டேன் சார். அப்படின்னா உன்னோட உடம்புல தான் அந்த ஹாரின்றவன் இருக்கான். சரி, நீ உன் உடம்புக்கு போனல, அப்ப நீ எந்த இடத்துல இருந்த? அது ஒரு சைக்கிக் ஷாப் சார். சரி வா, நம்ம போயிட்டு தேடலாம் அப்படின்னு டிடெக்டிவ் ஹாரியோட உடம்புல இருக்கிற ஜானை கூட்டிட்டு போறாரு. எங்க ஜோசியக்காரரு திரும்ப அவரோட உடம்புக்கே வந்துடுறாரு. முன்னாடி இருக்கிற நம்ம ஹாரிய பார்த்து, டேய், அப்படின்னா இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே உண்மைதானடா? என்ன ஜோசியக்காரரே புதுசா கேக்குறீங்க? நீங்க கூடு விட்டு கூடு பாயறதுல பெரிய வித்தகராச்சே. நான் உள்ள வந்த உடனே நான் கிடையாது, நான் வேற எங்கேயோ இருக்குன்னு கரெக்டா சொன்னீங்களே. அடடே, நான் எல்லார்கிட்டையும் அதே பிட்ட தாண்டா போடுவேன். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு ஃப்ராடுடா. சரி, ஏதோ ஒண்ணு, என்னோட உடம்புக்கு நீங்க போனீங்களே, என் உடம்பு எங்க இருக்கு? போலீஸ் கஸ்டடியில இருக்கு. ஏன்னா நீ தான் பேங்க கொள்ளையடிச்சிருக்கியே, நீங்க எல்லாம் இனிமே இருக்க கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரிய வெளியே தள்ள ட்ரை பண்றாரு. ஹாரியும் யோ யோ, வெளியே போலீஸ்லாம் இருக்காங்கயா, இங்க தான் நான் சேஃபா இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது போய் அப்படின்னு வெளியே தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாரு. ஹாரி அங்க இருந்து போலான்னு பார்த்தா அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அவர்கிட்ட இருந்த பணப்பைய காணும் சைக்கிக் ஷாப் குள்ள இருக்கு. சோ ஹாரியும் கத்துறாரு, யோ கதவை தரையா, உள்ள ஏன் பணம் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு கத்துனாலும் அந்த ஜோசியக்காரரு டோரை ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. சோ நைட் டைமும் ஆகுது. ஹாரி என்ன பண்றாருன்னா 2 லேடி போலீஸை கூப்பிட்டு, மேடம், நான் அந்த ஷாப்புக்குள்ள போனேன், என்னோட ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன், கதவை திறக்க சொன்னா இந்த ஆளு கதவை திறக்கவே மாட்டாரு. சார், நீங்க மார்னிங் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. மேடம், அதுக்குள்ள இந்த ஆள் எங்கேயாவது ஓடி போயிட்டானா, முக்கியமான பொருள் மேடம் அது. அப்படி என்ன பொருள்? அது வந்து பேப்பர்ஸ் மேடம். என்ன மாதிரியான பேப்பர்ஸ்? அது பிசினஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் மேடம், அதெல்லாம் எதுக்கு மேடம், பர்சனல். சோ இப்படின்னு நம்ம ஹாரி ஒரு மாதிரி பேசுறாரா. அந்த 2 லேடி போலீஸ்க்கும் டவுட் வருது. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசும்பொழுது நம்ம ஹாரி வந்து ஜாக்கிங் போன ஜான்ன்றவருடைய உடம்புக்குள்ள தான் இருக்காரு. ஸோ ஜானுடைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றாங்க. இந்த 2 லேடி போலீஸும், சார் உங்க பேர் ஜான் தானா அப்படின்னு கேட்க தலைவர் ஹாரிக்கும் ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு புரிய வருது. ஆனா தூரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. உடனே ஹாரி, டே விகாரமண்டா அப்படின்னு கூப்பிட அந்த பர்சனும் நம்ம ஹாரிய பார்க்க ஹாரியும் ஐ கான்டாக்ட் பண்றாரு. அப்படியே அந்த பர்சனா மாறுறாரு. ஆனா அந்த 2 போலீஸும் கொஞ்சம் புத்திசாலிங்க போல, என்ன அவன் உன்னோட கூட்டு கலவாணியான்னு அந்த விகாரமண்டையும் பிடிக்கிறதுக்கு போறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிற ஹாரியும் ரோடு தாண்டி இருக்கிற ஒரு லேடி அவங்கள கூப்பிடுறாரு. அவங்களும் ஹாரிய பாக்குறாங்க. திரும்பவும் ஐ கான்டாக்ட் நடக்குது. அந்த பொண்ணோடைய உடம்புக்கு இப்ப ஹாரி போயிடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவர் இன்னும் ரோட்ல தான் இருக்காரு. ஸோ அதனால அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைக்கிக் ஷாப் பக்கத்திலே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு வயசான தாத்தா போய்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தாவை இவர் கூப்பிடுறாரு. அந்த தாத்தாவும் பார்க்க இப்ப அந்த தாத்தாவோட உடம்புக்குள்ள நம்ம ஹாரி டிராவல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போயிட்டு, ஐயோயோ தேவையில்லாம கிழட்டு பையில சூஸ் பண்ணிட்டோமே, முதுகுலாம் வலிக்குதுன்னு அப்படியே மெதுவா நிமிந்து பார்க்கும் பொழுது ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பையனும் வராங்க. என்ன தாத்தா, எப்பயோ போனீங்க, இப்பதான் வரீங்க, அவ்வளவு ஸ்லோவாவா நடந்து போறீங்க? தாத்தாவோட உடம்புக்குள்ள இருக்கிற ஹாரியும் அந்த குட்டி பையனை பாக்குறாரு. அவன் கையில அந்த ப்ளூ கலர் டால் ஒண்ணு இருக்கு. உங்களோட வீடு அந்த சைக்கிக் ஷாப் பக்கத்துல இருக்கிற அந்த விண்டோ தானே? ஆமா தாத்தா, என்ன விஷயம் அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க. உடனே நம்ம ஹாரி அந்த லேடியோடைய உடம்புக்குள்ள போகலான்னு அப்படியே உத்து பாக்குறாரு. ஆனா அவரால் அந்த லேடியோடைய உடம்புக்குள்ள போகவே முடியல. ஏன்னு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கிறதுனால என்ன எதுன்னு தெரியல. அதனால என்ன பண்றாரு, அந்த அம்மாவோடைய பையன் அந்த டால் வச்சிருக்கான்ல, அந்த பையனோட கண்ணை பாக்குறாரு. கான்டாக்ட் ஆகுது. இப்ப அந்த பையனா நம்ம ஹாரி மாறிடுறாரு. சோ டிடெக்டிவ் கூட தானே நம்ம ஹாரியோடைய உண்மையான உடம்பு இருக்கு. அந்த உடம்புக்கு அந்த குட்டி பையன் வந்துடுறான். வந்துட்டு ஐயோ எங்க அம்மா எங்கன்னு அழ ஆரம்பிக்கிறான். இந்த டிடெக்டிவ் கண்ட்ரோல் எல்லாம் மிஸ் பண்ணி ஓரமா நிப்பாட்டி, இப்ப என்னடா ஆச்சு, யார் நீ, என்னோட அம்மா எங்க, நான் என் அம்மா கூட தான் இருந்தேன், திடீர்னு எப்படி இங்க வந்தேன்னு அலறான் அந்த பையன். இங்க பாரு, நான் டிடெக்டிவ், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னைய உன் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன், புரியுதா? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, விலங்கெல்லாம் மாட்டிருக்கீங்கன்னு அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். நம்ம டிடெக்டிவ்க்கு வேற அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் கால் வருது. அவர் பேசலான்னு ட்ரை பண்றாரு. இந்த பக்கத்துல பையன் எங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு அழுதுகிட்டே இருக்கான். டே கொஞ்சம் சும்மா இருடா, இங்க பாரு நான் அப்புறம் கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிட்டு, உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம ஹாரி அந்த குட்டி பையனோட உடம்புக்குள்ள அந்த பையனோட ரூம்ல இருக்காரு. எதுக்காக இந்த பையனோட உடம்புக்குள்ள வரணும்னா, இப்ப நம்ம ஹாரிக்கு அந்த பணம் வேணும். பணம் எங்க இருக்கு? அந்த சைக்கிக் ஷாப்குள்ள. ஹாரி அந்த ஷாப்ல இருக்கும் பொழுது மேல பாப்பாரு, அந்த பையனோட ரூம் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ரூம்ல இருந்து இந்த ஷாப்குள்ள வர முடியும் அப்படின்றது தான் பிளானே. ஆனா இந்த பையனை விட்டு அவங்க அம்மா போகவே மாட்டாங்க. ஏய், உனக்காக நான் கதை புக்கு படிக்கட்டுமா அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கதை எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல போகும். அதனால ஹாரியும், அம்மா போதுமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அந்த அம்மா
அம்மாவை ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா எட்டி பாக்குறாரு விண்டோ வழியா. அந்த சைக்கிக் ஷாப் தெரியுது, உள்ள அந்த ஜோசியக்காரன் காணோம், எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல. சோ அதனால ரூம்ல இருக்கிற துணியை வச்சு அந்த சைக்கிக் ஷாப்குள்ள சின்ன பையனா இருக்கிற ஹாரி போறாரு. சோ உள்ள அந்த பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அந்த பணப்பைய காணோம், ஜோசியக்காரன் ஆட்டையை போட்டு போயிட்டான் போல. என்ன பண்றதுன்னு ஹாரிக்கு தெரியல. அப்ப அங்க உள்ள டிடெக்டிவும் அவரு கூடவே ஹாரியோடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையனும் இருக்காங்க. அங்கிள் அங்கிள் அதுதான் நானு, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட இப்ப டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நீ எப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல, தன்னால நடக்குது. ஆனா நீ பண்றது தப்புன்னு மட்டும் உனக்கு புரியுதுல. பேங்க கொள்ளையடிச்சிருக்க, வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சி இப்ப ஒரு வழியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா அந்த சின்ன பையனோட உடம்ப அவங்கிட்டயே கொடுத்துரு. என்னால முடியாத டிடெக்டிவ், ஏன்னா நான் என்னோட உடம்புக்கே வந்துட்டேன்னா அவ்வளவுதான், என்ன ஜெயில போட்டு அடைச்சிருவாங்க. எங்க பாரு நீ ஜெயிலுக்கே போக மாட்ட அப்படின்னு என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா எப்படியா இருந்தாலும் உனக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை கிடைக்கும். ஜெயில நீ நல்லபடியா நடந்துக்கிட்டனா அந்த தண்டனை காலம் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ ஒழுங்கு மரியாதையா அந்த பையனோட உடம்ப கொடுத்துரு, உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. சோ நம்ம ஹாரிக்கும் புரிய வருது, இப்படியே கூடு விட்டு கூடு பாஞ்சி நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. சோ ஒரு வழியா இந்த தண்டனையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. சோ ஹாரி அவரோட சொந்த உடம்புக்குள்ளேயே போகலான்னு அப்படியே பக்கத்துல வராரு. டே தம்பி பயப்படாத, உன் உடம்ப நான் திரும்ப உனக்கே கொடுத்துறேன், ஆனா நான் என் உடம்புக்குள்ள போக மாட்டேன்னு டக்குன்னு டிடெக்டிவ் பார்க்க அங்க கான்டாக்ட் ஆகுது. இப்ப நம்ம ஹாரி டிடெக்டிவ் உடைய உடம்புக்கு வந்துடுறாரு. டிடெக்டிவ் நம்ம ஹாரியோடைய உடம்புக்கு போயிடுறாரு. அந்த குட்டி பையன் அவனோட உடம்புக்கே வந்துடுறான். ஆனா என்னன்னா இந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயம்லாம் அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பயந்து போறான். நம்ம ஹாரியும் என்ன டிடெக்டிவ் இப்ப நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹாரி நீ பண்றது தப்பு, ஒழுங்கு மரியாதையா என் உடம்ப கொடுத்துரு. எது உங்க உடம்பா, இது என்னோட உடம்பு, இனிமே நீங்க என் உடம்புல தான் இருக்கீங்க அப்படின்னு டிடெக்டிவ் உடம்புல இருக்கிற ஹாரி சொல்ல, ஹாரியோட உடம்புல இருக்கிற டிடெக்டிவும் கன் எடுத்து உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கா என் உடம்ப கொடுத்துருன்னு மிரட்டுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ்லாம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. நம்ம ஹாரி உடம்புல இருக்கிற டிடெக்டிவ் கன் பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரா. சோ அதனால வேற வழி இல்லாம ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. டிடெக்டிவ் இறந்து போயிடுறாரு. ஆனா டிடெக்டிவ் உடைய உடம்புல நம்ம ஹாரி இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. சோ அவரால் இதுக்கு அப்புறமும் கூட கூடு விட்டு கூடு பாய முடியும். சோ எது எப்படியோ ஹாரியோடைய உண்மையான உடம்பு அழிஞ்சு போச்சு. சோ மீதி வாழ்க்கைய நம்ம இந்த டிடெக்டிவ் உடைய உடம்புக்குள்ளேயே வாழலாம் அப்படின்னு ஹாரி முடிவெடுக்கிறாரு. ஏன்னா டிடெக்டிவா இருக்காரு, நல்ல காசு, இப்ப அவரோட ஒய்ஃப் கிட்ட போனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம்ல. ஆனா என்ன ஒய்ஃப் நம்பணும், நம்ம தான் ஹாரி அப்படின்னு சொல்லி. சோ அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அவரோட ஒய்ஃபை பார்க்கலான்னு டிடெக்டிவ் உடைய உடம்புல இருக்கிற ஹாரி போறாரு. சோ காலிங் பெல் அடிக்கிறாரு. ஹாரியோடைய ஒய்ஃபும் டோரை ஓபன் பண்றாங்க. ஐயோ இவன் நம்புவாளா நம்ப மாட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் நேரம் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவருக்கு புரியல, இவரும் அப்படியே பின்னாடியே வராரு. நான் ஒரு போலீஸ், தெரியும், இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வாங்க போங்கன்னு பேசுறா அப்படின்னு வந்து அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. சோ இங்கதான் மரணபங்கமான ஒரு ட்விஸ்டே வருது. என்ன டிடெக்டிவ், எப்படியோ ஒரு வழியா என் புருஷனை போட்டு தள்ளியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம், நம்ம இப்படி வாழணுன்றதுக்காக தானே என் புருஷன் ஹாரியோடைய ஆடிஷன் வாய்ப்பெல்லாம் நம்ம தானே கெடுத்தது இப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்ல நம்ம ஹாரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா நம்ம ஒய்ஃபுக்கும் இந்த டிடெக்டிவ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனுக்கு நம்ம குறுக்க இருக்கணும் தான் நம்மளோட கரியர் எல்லாம் காலி பண்ணி ஒன்னுத்துக்கும் உதவாதவனா நம்மள மாத்திட்டா நம்ம ஒய்ஃப் அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ டிடெக்டிவ் உடைய உடம்புல இருக்கிற ஹாரிக்கு கோபம் பயங்கரமா வருது. இவளை இங்கேயே கொண்டுலாமான்னு தோணுது. ஆனா அப்படி பண்ணா திரும்பவும் ப்ராப்ளம்ல மாட்டிப்போம். சோ நம்ம தான் ஹாரின்னு சொன்னா இவ நம்ம கூட வாழவே மாட்டா. சோ அதனால டிடெக்டிவாவே இவ கூடயே வாழ்வோம், நம்மளோட ஆக்டிங் கரியரை நம்ம இவன் உடம்புல வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரு நிறைய பேரோட உடம்புக்குள்ள டிராவல் பண்ணி வந்திருக்காருல. சோ அதனால அவங்க குணங்கள்லாம் இவருக்குள்ள வந்து இவரால யார் மாதிரி வேணாலும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை வருது. ஆனா பிரச்சனை என்னன்னா இவர் யாரோட கண்ணையாவது பார்த்துட்டாருன்னா அந்த பர்சனோட உடம்புக்குள்ள போயிடுவாரு. ஆனா அந்த சின்ன பையனுடைய அம்மாவோட உடம்புக்குள்ள இவரால போக முடியல, ஏன்னா அவங்க கிளாஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால டிடெக்டிவா இருக்கிற நம்ம ஹாரியும் கிளாஸை போட்டுக்கிறாரு. இது மூலியமா இவரால யாரோட உடம்புக்குள்ளயும் போக முடியாது. சோ நேரா போயிட்டு ஆடிஷனா அட்டென்ட் பண்றாரு. முன்னாடி அவர் ஹாரியா இருக்கும் பொழுது அட்டென்ட் பண்ணும்போது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டிடெக்டிவ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவரை செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஹாரி தான் டிடெக்டிவே. சோ அதனால கெத்தா சீனா போயிட்டு ஆக்டிங் திறமையெல்லாம் காமிச்சு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைக்குது. சோ இதுக்கப்புறம் ஹாரி அந்த டிடெக்டிவ் உடைய உடம்புலயே வாழ ஆரம்பிக்கிறாரு. யாருக்கு தெரியும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா அவர் வேற ஒரு உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாயவும் தயாரா இருப்பாரு. சோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது. எப்படி இருந்தது, அதுவும் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் கூடு விட்டு கூடு பாய முடிஞ்சதுன்னா செமையா இருக்கும்ல. ஒருவேளை இந்த பவர் உங்களுக்கு கிடைக்குது, ஆனா ஏதாவது ஒரு பர்சனோட உடம்புக்குள்ள தான் உங்களால போக முடியும் அப்படின்னா யாரோட உடம்புக்குள்ள போவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நானும் வந்து வேற ஒருத்தர் உடம்புல வேற ஒரு லைஃபை வாழலாம். அந்த லைஃப்ல காசு பணம் புகழ் எது வேணாலும் கிடைக்கலாம். ஆனா இப்ப நான் இருக்கிற இந்த லைஃப்ல தானே என்னோட குட்டி வாணியா என் கூட இருக்கா. சோ அதனால இதுவே போதும். அதோட ஃபிலிம் ரோல் ஃபேமிலி உங்களை எப்படி மறக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்றணும்ல. சோ நிறைய வேலை இருக்கு. ஆனா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் என்னை வேகமா ஓட வைக்கும். சோ அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம
வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.